ஒரே நேரத்தில் ஒரே பள்ளி வளாகத்தில் அந்த ரூமில் நான் நார்மல் கிளாஸ் எடுப்பேன், இந்த ரூமில் கோச்சிங் பண்ணுவேன்னா இட் இஸ் நாட் கரெக்ட் அப்ரோச். இதனால் பாதிக்கப்பட போவது அந்த கோச்சிங் செய்யக்கூடிய கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் அல்ல, பள்ளி நிர்வாகம் அல்ல, ஆசிரியர்கள் அல்ல, பெற்றோர்களும் மாணவர்களும் தான். என் அன்பார்ந்தவர்களே, சில நாட்களுக்கு முன்பு ஒரு மெசேஜுங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, பள்ளிக்கூடத்துக்குள்ளே இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் நடத்தினாங்களன்னா அது சிபிஎஸ்சியால் பேன் பண்ணிட்டாங்க, அதனால் அங்கே அட்மிட் பண்ணாதீங்கன்னு கிளியராக ஒரு கைடன்ஸ் கொடுத்தீங்க. அப்போனா கோச்சிங் கிளாஸே வானான்னு சொல்கிறீங்களா என்ன சார் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்காகத்தான் இந்த பதிவு நான் போடுறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்க விரும்புகிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், காத்தாடி விடுவாங்க. அந்த காத்தாடி விடுறதுக்கு அந்த நூலுக்கு மாஞ்சா போடுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. கிராமங்கள்லாம் போனாங்களான்னா சில இடங்கள்லாம் இன்றைக்கி அது ஒரு பெரிய ஃபெஸ்டிவலாகவே நடக்கும், கைட் ஃபெஸ்டிவல். ஒரு சாதாரண நூலுக்கும் மாஞ்சா போட்ட நூலுக்கும் என்ன வித்தியாசம்னா வலிமை. ஒரு சாதாரண நூலை வச்சு நம்ம காத்தாடி ஓரளவுக்கு ஏற்றலாம், ஆனால் பக்கத்தில் இருக்கவரும் அதே காத்தாடி ஏற்றுறாரு, அவரை நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா மாஞ்சா போட்ட நூல், அந்த மாஞ்சா கரெக்டாக போட்டிருந்தாங்கன்னா நம்மளோட போட்டி போடுறவுடைய நூலை கட் பண்ண முடியும். அதே போல தான் காத்தாடி நூலுக்கு எப்படி மாஞ்சா போட்டால் தான் போட்டியில் வின் பண்ணி உயர போக முடியுமோ, அதே போல தான் டீச்சிங்கோடு சேர்ந்து கோச்சிங்கும் வேணும். காத்தாடி நூலுக்கு மாஞ்சா போடுற மாதிரி தான் டீச்சிங்கோட கோச்சிங். அதை தான் இந்த மாஞ்சா போடுறதுக்கு கூட நான் கம்பேர் பண்ணுறேன். காத்தாடி பறக்கலாம், சாதாரண மாஞ்சா இல்லாமல் கூட பறக்கலாம், ஆனால் போட்டின்னு வரும்பொழுது எவ்வளோ ஒசரம் போகுது, எத்தனை பேரோட போட்டி போட்டு போகுதுன்னு அந்த நூலுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்துது. கட்டிங் எட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சரியான கலவை அந்த மாஞ்சாக்கு இருக்கணும். அதே போல தான் சரியான சப்ஜெக்ட் கோச்சிங், அந்த மிக்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மாஞ்சா போகிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதே போல தான் கோச்சிங்க்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு கோச்சிங் நிறுவனமாக தேர்ந்தெடுங்க. மாஞ்சா போகிறதுக்கு ஒரு பொறுமை வேணும், அந்த நாலேஜ் வேணும். அதே போல தான் கோச்சிங்க்கும் அந்த நாலேஜ் வேணும். டீச்சிங் இருக்க நாலேஜு, டீச்சிங் இருக்க ஸ்கில்லு கோச்சிங்க்கு பத்தாது. மாஞ்சா போட்டிருந்தா தான் கண்டினியூஸாக மேலே பறக்க முடியும், அதிக நேரம் பறக்க முடியும், அதிக உயரம் பறக்க முடியும், மற்ற காத்தாடியில் வெட்ட முடியும். அதே போல தான் கோச்சிங் கரெக்டாக இருந்தால் தான் ஆல் இண்டியா காம்படிட்டிவ் எக்ஸாம், அது ஐஐடியாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், இல்லை சிஏ ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், எந்த என்ட்ரன்ஸ் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக் கோச்சிங் தேவை. அதனால தான் சொல்கிறேன், ஒரே நேரத்தில் ஒரே பள்ளி வளாகத்தில் அந்த ரூமில் நான் நார்மல் கிளாஸ் எடுப்பேன், இந்த ரூமில் கோச்சிங் பண்ணுவேன்னா இட் இஸ் நாட் கரெக்ட் அப்ரோச். இதனால் பாதிக்கப்பட போவது அந்த கோச்சிங் செய்யக்கூடிய கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் அல்ல, பள்ளி நிர்வாகம் அல்ல, ஆசிரியர்கள் அல்ல, பெற்றோர்களும் மாணவர்களும் தான். எனவே ரொம்ப கிளியராக சொல்கிறேன், 9th யூ நீட் டீச்சிங், யூ நீட் கோச்சிங். கோச்சிங்கில் என்ன பண்ணுவாங்க, எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ, ரிவிஷன், மாடல் எக்ஸாம்லாம் வைப்பாங்க. அதை நார்மல் ஹவர்ஸில் வைக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அவங்க சண்டேலையும் கூப்பிடுவாங்க, ஆன்லைன் தேவையானா கொடுப்பாங்க, இன்னும் நிறைய பேப்பர்லாம் சால்வ் பண்ணுவாங்க. அதனால் நான் மீண்டும் சொல்கிறேன், டோன்ட் டேக் த ரிஸ்க் வென் இட் கம்ஸ் டு 9th 10th +1 +2. நல்ல பள்ளிக்கூடமாக தேர்ந்தெடுங்க. We are after all in the month of April. Even now we have time. Entire April is available, May is available. Choose a good school. அந்த மாஞ்சா போட்ட நூலாட்டம் உங்கள் குழந்தைகளை ப்ரிப்பேர் பண்ணாதான் அடுத்த 85 ஆண்டுகள் உங்கள் குழந்தையை நிலைத்து அந்த ஃபீல்டில் நிற்க முடியும். அதுக்காகத்தான் இந்த பதிவு நான் போடுறேன். இந்த பதிவுக்கு உண்டான கமெண்ட்ஸை அந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஐ வில் பி வெரி ஹாப்பி டு கோ த்ரூ தி கமெண்ட் அண்ட் ரிப்ளை.
படிப்பு சம்மந்தப்பட்டு உங்களுக்கு எதாவது குழப்பங்கள் இருந்தால் மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க, ஷார்ட் மெசேஜ். அதை பார்த்துட்டு I'll be able to cover it in my next episode. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வானமே இல்லை அறக்கட்டளையின் சார்பாக இந்த பதிவுகளெல்லாம் ஏற்றிட்டு வரேன். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.